ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. அதாவது திருவண்ணாமலையில் பகவான் யோகி ராம் சூரத்குமார் சமாதிக்கு பிறகு ஒரு மீட்டிங் நடந்தது. அது 8 பேர் கமிட்டி போட்டு அந்த மீட்டிங் நடத்துனாங்க. அந்த மீட்டிங்கில் என்னையும் ஒரு ஆளாக போட்டிருந்தாங்க. அப்போ சுவாமிக்கு பாதம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எல்லாருமே சரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாதம் யார் பண்ணுவாங்கன்னா, இல்லை நானே பண்ணி தேவகோட்டில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி தேவகோட்டில் சுப்பிரமணிய ஆசாரியை வச்சு அந்த பாதம் பண்ணோம். அந்த பாதம் பண்ணி கொண்டு வந்த பிறகு அந்த சுவாமி அங்கே வச்சு அந்த பாத பூஜை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அந்த பாத பூஜை பண்ணுறதுக்கு வருஷத்தில் 325 நாளும் நடந்துகிட்ருக்கு. அந்த 25 வருஷமாக 2001 சுவாமி சமாதி ஆனாங்க. அதுலேருந்து இப்போ 2026 வரையும் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த குமாரவேலையா சேலத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் பாத பூஜை பண்ணுறாங்க. அப்போனா எவ்வளவு பாத பூஜை பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். அவ்வளவு சாமியினுடைய பாதத்தில் அவ்வளவு ஒரு அன்பும் கருணையும் அவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்க கண்டு அவங்க அவ்வளவு பண்ணாங்க. அந்த குமாரவேலையை முதல்ல நான் சந்தித்தது ஒரு பாத பூஜையில். பாத பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்க நீங்கள் யாருன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, குமாரவேலு சேலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பாத பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அங்கே கேப்டன் அம்மான்னு இதில் திருவண்ணாமலையில் சாமிகிட்ட இருப்பாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, குமாரவேலு இவ்வளவு பாத பூஜை பண்ணுறீங்களே, அந்த பாதத்தை பண்ணவரை அந்த தின்ன பண்ணாங்க கொண்டு வந்தார், அதை அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. சாமியினுடைய கருணையினால் செஞ்சோம்னு சொல்லுவாரே தவிர வார்த்தை சொல்ல மாட்டார். இவ்வளவு பாத பூஜை பண்ணுறான்னா ஒரு தவணை அவனால் போக முடியலன்னா கூட அவர் சன்னையை அனுப்பிச்சு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்பிச்சு பாத பூஜை பண்ணிடுவாங்க. அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் அங்கே திருவண்ணாமலையில் அந்த குடும்பம் இருக்கும். அவ்வளவு சுவாமிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பாதத்தை பூஜை பண்ணி எல்லோரும் மகிழும்படி அந்த பாத பூஜைக்கு டைம் இன்றைக்கி போய் நம்ம பாத பூஜை பண்ணுறேன்னா கிடைக்காது. ஆனால் எனக்கு 60வது வயதில் நடக்கும் பொழுது அந்த பாத பூஜை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப என் ஒய்ஃபு உடலில் சரியில்லாத பொழுது பாத பூஜை பண்ணுறதுக்காக நானும் என் மகனும் போயிருந்தோம். அப்போ பாத பூஜை பண்ணும் பொழுது சாமியே அந்த 2வது விபூதி அபிஷேகம் பண்ணும்போதுலாம் சாமியே இறங்கிடுவார். அதில் பாதத்தில் சாமியே இறங்கிடுவார். அதை சாமியை பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பாத பூஜை பண்ணுறது. அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள். அன்றைக்கி அவர் ஃபோன் பண்ண உடனே நம்ம திருவாசகம் முற்றுறதுலோன்னு அந்த திருவாசகம் முற்றுறதுல சாமியை முன்னாடி திருவாசகத்தை படிக்க சொல்லுவாங்க, சிவபுராணத்தை படிக்க சொல்லுவாங்க. சிவபுராணத்தை 4-5 பேர் படிக்கும்போது நான் என்னையும் கூப்பிட்டு தின்னப்பன் சேர்ந்து படிங்க அப்படிம்பாங்க. அன்றைக்கி படிக்க லைனே தெரியாது, சிவபுராணம் மனப்படமும் இல்லை. இன்றைக்கி அவ்வளோ இதை லைனை வாசிக்கவே தடுமாறி வாசிப்போம். அதுக்கு பிறகு சாமி ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தான் செட்டியப்பன் கூட சேர்ந்தது திருவாசகத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணது. இன்றைக்கி திருவாசகம் இன்றைக்கி பங்குனி உத்திரம், அதே நேரத்தில் பௌர்ணமி. இன்றைக்கி எங்கள் இதில் இவங்க திருச்சி கணேசன் தாய்மான சாமிகளும் வரணும்னு சொல்லி இது பண்ணாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம். எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்க இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞானன்றும் துன்பம் தொடர்வறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.